வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மித்ராவின் சூழ்ச்சியை முறியடிச்சு காம்படிஷன்ல நம்ம தமிழ் வெற்றி வாக சூடுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. என்னதான் நம்ம மித்ரா சூவில் ஆணி அடித்து வச்சு அவள் ஓடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க, ரூமில் பூட்டி வச்சு அடைச்சாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ் எங்கள் அப்பா கிட்ட நான் சத்தியம் வாங்கியே தீர்வேன், எங்கள் அம்மாவை தான் கூட தான் எங்கள் அப்பா வாழணும், இந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நீங்கள் எப்படியாவது அப்பா எனக்காக இந்த சத்தியத்தை பண்ணுங்கள், மித்ராவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கணும் அப்படின்னு அதுக்காக நான் ஓடி இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஓடி நம்ம ஆரிக்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க நம்ம தமிழ். மித்ராவை எந்த காலத்துலேயும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுப்பா, எங்கள் அம்மா பாரதி கூட தான் நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல சத்தியம் வாங்க நேரம் இந்த பிள்ளை எவ்வளோ தூரம் இருந்தால் அவங்க அம்மாவுக்காக என்கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பான், நான் தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல கெட்டி பிடிச்சிக்கிட்டு, தமிழ் இந்த பாரு, உங்கள் அப்பா உங்களுக்காக தான் இருக்கிறேன், நான் கண்டிப்பாக மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, உங்கள் அம்மா வாயிலிருந்து நான் தான் அவள் புருஷன் அப்படின்னு வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றதுக்காக தான் நான் இப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், எந்த காலத்துலேயும் மித்ரா மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரியை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல முடிவை எடுக்கிறாங்க நம்ம ஆதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா அந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சா நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்க முடியாது தமிழை அப்படின்னு சூழ்ச்சியை மித்ரா அந்த கோச்சர்கிட்ட சொல்லி ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நம்ம பாரதி விடுவாங்களா, என் பொண்ணு கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும், அவளோட கனவு இதுதான், அவளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ரூமாக தட்டுறாங்க. ஏம்மா இங்கே எல்லாம் கிடையாது அப்படின்னு வெளியே காவல் இருந்த கோச்சர் சொன்னாலும் அதையும் தாண்டி இந்த ரூமுக்குள்ளே தட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழும் அதே ரூமுக்குள்ளே இருந்து தட்ட நேரம் இங்கே தான் என் தமிழ் இருக்கா அப்படின்னு உறுதி செய்து அதை திறந்து நம்ம தமிழை மீட்கிறாங்க. என்ன காம்படிஷன் ஆரம்பிக்கலை, நீ கலந்துக்கணும் தமிழ், ஒன்றால் முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம தமிழ், அம்மா இது உனக்காக தான், நான் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறேன், ஏன்னா எனக்கு நம்ம ஆதியப்பா இந்த போட்டியில் வச்சா நீ என்ன வேணாலும் கேட்டாலும் நான் நிறைவேற்றுவேன் தமிழ் அப்படின்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியை வச்சு மித்ராவை எந்த காலத்துலேயும் ஆதியப்பா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்பேம்மா அப்படின்னு அந்த இடத்துல உறுதியாக நம்ம தமிழ் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே தமிழை வெளியே வந்தாச்சு அந்த ரூமில் இருந்து தப்பி, இப்போ காம்படிஷன்லேயும் கலந்துக்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னா மித்ராவுக்கு வயத்தறிச்சல் அப்படியே கொட்டுது. ஒரு சின்ன பிள்ளை கூட நீ பார்க்கல, அந்த அளவுக்கு வஞ்சன்ஸு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வஞ்சன்ஸோட நம்ம தமிழோட ஷூ இதை போட்டுட்டு தான் அவள் ஓட போகிறா, இது தானே ஆதி வாங்கி கொடுத்தது, இந்த ஷூவால் நீ தோக்கணுண்டி அப்படின்னு அந்த இடத்துல ஆணி எடுத்து அந்த ஷூவில் அரைஞ்சி வைக்கிறாங்க. நீ ஓட ஓட இது ஓட விடாமல் ஒன்று தடுக்கணும், நீ இதை போட்டதுனாலே தோக்க போறடி அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் சூவில் ஆணியை அரையிறாங்க நம்ம மித்ரா. இது தெரியாமல் நம்ம தமிழை கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த காம்படிஷனில் சேர்ந்துறாங்க. என்ன வேணும்னே அடைச்சி நான் காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது இந்த மித்ரா தான் இந்த வேலையும் பார்த்துருப்பா. ஆனால் என்ன நினச்சாலும் சரி, நான் எங்கள் அப்பா கிட்ட சத்தியமாகி மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணாமல் ஆக்குவேனா அப்படின்னு அந்த இடத்துல உறுதியாയിട്ട് நம்ம தமிழம் காம்படிஷனில் சேர்றாங்க. ஓடுறாங்க, அவங்களால ஓட முடியலை, ஏன்னா ஆணி கீழே இருக்கு. அதெல்லாம் தாண்டி தகட்டைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு நம்ம தமிழ் ஓடுறாங்க பாருங்க. ஒரு கட்டத்தில் ஆதி பாரதி தவக்கலை இவங்களும் சேர்ந்து கூட ஓடுறாங்க, எப்படியாவது தமிழ் வின் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அவங்களுக்கு மோட்டிவேஷனால் நம்ம தமிழ் தன்னால் ஓட முடியலைனாலும் இவங்க எல்லாம் கொடுத்த அந்த புஷ் மோட்டிவேஷன் அவங்கள ஓட வைக்குது. அந்த போட்டியில் வின் பண்ணணும், எங்கள் அம்மாக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு உள்ள வெறி
அந்த வெறி வந்து நம்ம தமிழை வந்து ஓடி அந்த போட்டியில் வந்து வின் பண்ண வச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சைடு மித்ராவுக்கு நெத்தி அடி கணங்காகுது. நம்ம எதெல்லாமோ பண்ணி இவன் அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடாது அப்படி இப்படின்னு பண்ணணும். ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சு இந்த போட்டியில் அவன் வெற்றி பெற்றுட்டா. இது மட்டும் எனக்கு பார்க்க கூட அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து கோவத்தோட தெரிக்கிறாங்க. அந்த கோச்சருக்கு ஃபோன் போட்டு திட்டுறாங்க. ஏண்டா இந்த வேலையை பண்ணினேன், அவள் வந்து அந்த ரூமில் இருந்து வெளியே வரக்கூடாது அப்படி இப்படி நான் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு வெளியே வந்து இந்த போட்டியிலையும் வந்து வெற்றி பெற்றுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. எல்லா தடைகளையும் இந்த தமிழ் தகர்த்தெறிஞ்சிட்டா, விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து நினைக்கிறாங்க. மித்ரா உனக்கு நான் இப்போ வைக்கேண்டி ஆப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து தமிழ் அப்படியே தூக்கிட்டு, தமிழ் நான் உனக்கு ஒரு சொல்லியிருந்தேன்ல, ஆமாப்பா எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், இந்த ஆதியப்பா உனக்கு தருவேன், வாக்கு கொடுத்ததில்ல, இப்போ கேளு தமிழ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு வந்து நீங்கள் வேணும், நீங்கள் மித்ராவை வந்து எந்த காலத்துலேயும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுப்பா, எனக்கு சத்தியம் பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட ஏன் பாரதிக்கு இருக்க மாட்டேங்க. பாரதிக்கு வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே போதுமே, நான் வந்து இந்த மித்ராவெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு அவளை கண்டாலே கடுப்பாக தான் இருக்குது, உங்கள் அம்மாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் உங்கள் அம்மாவும் கணவன் மனைவி அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது வந்துடுச்சு. ஆனால் இந்த உங்கள் அம்மா வந்து ஏன் வந்து அந்த உண்மையை மறைக்கா, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நானும் அவளும் பிரிஞ்சிருந்தோம், அது வந்து என்ன விஷயம்னு லைட்டாக விஷயம்னு கூட தெரியண்டா, நானும் அவளும் கணவன் மனைவி அப்படின்னு உண்மையை மட்டும் அவள் வாயிலிருந்து வந்துட்டா போதும், நான் எதுக்காக இந்த ட்ராமா இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு எனக்கு மித்ரா சுதாகர் இவங்க வாழ்க்கையிலேருந்து விடுதலையாகி நான் ஆதித்யா நீ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசுக்குள்ள நினச்சிட்டு, தமிழ் நான் வாக்கு தரேன், நான் மித்ராவை எந்த காலத்துலேயும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த மறைஞ்சு நின்று கேட்குறாங்க மித்ரா, தமிழுக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, தமிழ் வந்து இப்படி உங்களை வந்து லாக் பண்ண பார்க்குறா அவங்க அம்மாக்காக, இந்த பொடிசு கூட அவங்க அம்மாக்காக வந்து இப்படி என்ன கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வந்து தடுக்களவு போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு இருக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் வெற்றி பெற்றா என்ன, எப்படியே நான் ஆதியை அடைஞ்சே தருவேன், தமிழ் உனக்கு கொடுத்த வாக்கு தோக்க தான் போகுது பாரு, அப்பா என் கழுத்தில் தாலி கெட்டதான் போறாருடி, நீ இதுக்காக தானே இந்த ஓட்டம் ஓடுனா, இதெல்லாம் நான் தவிடுபொடி ஆக்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஆதி வந்து பாரதி வாயிலேருந்து ஏதாவது வருதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. என்ன பாரதி நம்ம தமிழ் ஓடி வெற்றி பெற்றுட்டா, இது உனக்கு எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் தமிழே அவளால் முடியும்னு சாதிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க பாரதி. வணக்கம்.